தமிழகத்திலிருந்து மீட்கப்பட்டு உத்தரப்பிரதேசம் அழைத்து செல்லப்பட்ட சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை என்ற புகார் எழுந்திருக்கிறது. ரயில் பயணத்தின் போது துணை ஆய்வாளர் பாலியல் சீண்டல் அளித்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். சிறுமி என்ன புகாரை முன்வைத்திருக்கிறார்? சிறுமியின் புகார் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா? முழு விவரங்கள். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் இருக்கக்கூடிய காதர் சௌக் எனும் காவல் நிலையத்தில் வைத்து 16 வயது சிறுமியை அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகாரை கொடுத்திருப்பவர் பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி என்பது குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி தன்னுடைய காதலனுடன் வீட்டை விட்டு ஓடி இருக்கிறார். அவர் ஒரு சிறார் என்பதால் அவரது பெற்றோர் கடத்தல் வழக்கு பதிவு செய்திருந்தனர். புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் ஒரு தனி குழுவை அமைத்து அந்த சிறுமியை தேடி வந்தனர். அப்போது அந்த ஓடி போன சிறுமி தமிழகத்தில் சென்னையில் இருப்பதாக கண்டறிந்து ஒரு குழு ஒன்று ரயில் மூலம் சென்று அந்த சிறுமியை கண்டறிந்து பின்னர் கடந்த ஜூன் 16ஆம் தேதி ரயில் மூலமாக சிறுமியை உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் அப்போதுதான் ஜூன் 16ஆம் தேதி காதர் சௌக் காவல் நிலையத்தில் வைத்து அங்கு பணிபுரியக்கூடிய காவல் ஆய்வாளரான ஹரி ஓம் என்பவர் தன்னுடைய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி புகார் கொடுத்திருக்கிறார். காவல் நிலையத்தில் மட்டுமல்ல, தன்னை சென்னையிலிருந்து ரயிலில் அழைத்து வரும்போது ரயிலில் வைத்து தனக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தை யாரிடமாவது வெளியே சொன்னால் சிறையில் அடைத்து விடுவேன் எனவும் தன்னை அவர் மிரட்டியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது என்றால், சிறுமியை குடும்பத்தினரிடம் போது சிறார் சீர்திருத்த குழுவின் முன்பு சிறுமி வாக்குமூலம் அளித்த போதுதான் இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இது குறித்து தீவிரமாக விசாரிக்குமாறு உஜானியினுடைய வட்ட ஆய்வாளர் தேவேந்திர சிங்கிற்கு பதாவனுடைய எஸ்எஸ்பி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவின் பேரில் அது சம்பந்தப்பட்ட காதர் சௌக் காவல் நிலையத்தினுடைய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சிறுமி அழைத்து வரப்பட்ட போது அப்போது ஆய்வாளருடன் உடன் சென்ற மற்ற 2 கான்ஸ்டபிள்களிடமும் இது தொடர்பாக வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.